வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் நினைவாக நாம் இன்றைக்கு ஐந்தில் அடங்கும் அதிசயங்கள் என்பதை சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. ஐந்தில் அடங்கும் அதிசயங்கள். பூதங்கள் ஐந்து: நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். தன்மாத்திரைகள் ஐந்து: அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். ஞானேந்திரியங்கள் ஐந்து: தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள். கோஷங்கள் ஐந்து: அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். பாபங்கள் ஐந்து: பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்பு. மதிக்கப்பட வேண்டிய ஐவர்கள்: மாதா, பிதா, ஆசான், குரு, தெய்வம். ஐந்தில் அளவு முறை: உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம். நல்வழிகள் ஐந்து: ஒழுக்கம், கடமை, ஈகை, புலன்மயக்க பற்று விடல், மெய்ப்பொருளாகிய பரம்பொருளை உணர்தல். சங்கல்பம் ஐந்து: உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம். தற்சோதனைகள் ஐந்து: எண்ணத்தை ஆராய்ச்சியில் வைத்தல், ஆசையை சீரமைத்துக் கொள்தல், சினத்தை தவிர்த்துவிடல், கவலையை ஒழித்துவிடல், நான் யார் என்கிற ஆத்ம விசாரணையை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ளுதல். தவ பலன்கள் ஐந்து: இசைவு, ஒத்துப்போதல், நிறைவு, நிறைவான இறைவனை நாம் உணர்ந்து கொள்ளுதல், மகிழ்வு, ஆனந்தம் கொள்ளுதல், மெய் உணர்வாக நாமே மாறி நிற்தல், அமைதி, சாந்தம் பெறுதல். இவ்வாறு ஐந்து அடங்கும் அதிசயங்கள், ஐந்தில் அடக்கம் பெற்ற அதிசயங்களை குரு அவர்கள் தந்திருக்கக்கூடிய இந்த ஐந்து என்ற எண்ணுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்பதை உற்று நோக்கும்போது புராண இதிகாசத்தில் கூட பஞ்ச பாண்டவர்கள் என்று சொல்பவர்கள் ஐவர் என்று பார்க்கிறோம். ஆக ஐந்து என்ற எண்ணுக்கு ஆற்றல் அதிகம் என்பதை உணர்வோம், அதிசயிப்போம், அமைதி கொள்வோம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும், இறைநிலைக்கும், குருநிலைக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம்.